வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட் பார்த்திங்கன்னா 2K கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட கேட்ஜெட். 2K கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் தேவைப்பட்ட கேட்ஜெட் தான். இதை பற்றி கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸ் தான் கேட்டாங்க. அதாவது ஒரு குழந்தையோட அப்பா எங்கிட்ட கேட்குது, ஜி அதாவது எங்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்லேட்டு குச்சி இதை வச்சு தான் எழுதிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாமா வச்சு நாங்கள் எழுதினோம். பட் அந்த காலத்து எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கேட்ஜெட் இருந்துச்சுன்னா உடனே வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா அவர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி பதிலாக இருக்குது. ஸோ அதாவது ஒரு வித்தியாசமான கேட்ஜெட், அதாவது இதை டேப்லெட்னு சொல்லிப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்துறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இது ஷியோமியோட ப்ராடக்ட். பாக்ஸை பிரிக்கும் போது உள்ளாடி என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு LCD ரைட்டிங் டேப்லெட் இருக்குது, அப்புறமாட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த டேப்லெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பென் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி டேப்லெட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். டேப்லெட் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் கண்டிப்பாக வரலாம். அதாவது ஆப்பிளோட டேப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பெருசாக மனக்கோட்டை கண்டிப்பாக கட்டாதீங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்லேட்டு மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அதாவது 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் LKG UKG 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீடுகளில் உங்கள் அம்மா அப்பா எல்லாமே ஒரு கருப்பு கலர் போர்டு ஒன்று வாங்கி தந்திருப்பாங்க. குச்சி, இதில் கடல் குச்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி 90s கிட்ஸுக்கு இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கும். அதோட மாற்று வடிவம் தான் இது. அதாவது அந்த ஸ்லேட்டில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு இது ஒரு ஸ்லேட்டாக ஆக்ட் ஆகும். அந்த குச்சிக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பென் இருக்கும். அந்த பெண்ணை வச்சு தான் நீங்கள் இந்த ஸ்லேட்டில் எழுதணும். இதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இவங்க ரைட்டிங் டேப்லெட்னு பேர் மாற்றி தராங்க, அவ்வளோதான். இதை விட ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நண்பா. இனி கொஞ்சம் டீப்பாக எளிமையாக சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள், எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்கிறேன். இனி உங்களுக்கு இதை பயன்படுத்துறது எப்படிங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த டேப்போட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் தந்திருப்பாங்க, ஸ்லைட் பண்ணுற மாதிரி. அதாவது லாக் அன்லாக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லாக்கில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த டேப்லெட்டில் எது எழுதினாலும் சரி தான், எழுதினதுக்கப்புறமா அதை அழிக்க முடியாது லாக்கில் வச்சுருந்தீங்கன்னா. இப்போ அன்லாக்கில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதினாலும் சரி தான் அழிச்சிக்கலாம். அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு ஒரு பட்டன் தந்திருப்பாங்க. ஐபேட்லலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதில் ஒரு சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற, அதாவது நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது அழிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லாக்கில் வச்சுருக்கிறேன். லாக்கில் வச்சதுக்கப்புறமா எழுதுகிறேன் பாருங்கள், தமிழ் டெக்குருஜி எழுதுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எரைஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் அந்த பட்டனை அழுத்தினாலும் எரைஸ் ஆகாது. என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஸ்லேட்டு ஃபுல்லாக, அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக எது வேணாலும் நீங்கள் எழுதலாம், அழிக்க முடியாது. இதுக்கப்புறமா நான் அன்லாக் பண்ணுறேன் பாருங்கள். அன்லாக் பண்ணதுக்கப்புறமா எரைஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது எரைஸ் ஆயிரும். அதாவது ஏதாவது நீங்கள் எழுதுனதுக்கப்புறமா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை ரஃப் யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அன்லாக் பண்ணதுக்கப்புறம் எழுதிக்கலாம். அதாவது ஸ்லேட் அழிக்கிறதுக்கு நம்ம தண்ணி சிலர் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா டஸ்டர், அதாவது எதெல்லாமோ வச்சு 90s கிட்ஸ் அழிச்சாங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் எல்லாமே சிம்பிள் ஆகிடுச்சு. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் எல்லாமே அழிஞ்சிடுது. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க ஷியோமி. இப்போ எல்லாருக்குமே எளிமையாக புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வர விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த கேட்ஜெட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். 10 இன்ச் டேப்லெட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தான் வரும். இப்போது இன்னும் ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னா 1300 ரூபா வரும். லிங்க் தேவைப்பட்டால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் தேவைப்படுது, டெக்னாலஜி ரிலேட்டடாக எந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுவேன். அதான் இது பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆயிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் டிலே ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக்குருஜி சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. சந்திக்கலாம் நண்பா.